காஃபியில் 1 டீஸ்பூன் இதை சேர்த்து குடித்தால் வெயிட் லாஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகளில் பல பேர் விரும்பி குடிக்கக்கூடிய பானங்களில் ஒன்று தான் காஃபி. அந்த காஃபிலேயே பார்த்திங்கன்னா பலவிதமான காஃபிகள் இருக்குது. அந்த காஃபிகளில் முக்கியமான ஒரு காஃபி தாங்க கீ காஃபின்றது. இந்த பிரபல்யமான காஃபியை வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க அதிகமான மக்கள் இந்த கீ காஃபியை பின்பற்றிக்கிட்டு வராங்க. ஒரு கப் காஃபியோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து குடித்து வந்தால் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி நிறைய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் அசிடிட்டி ப்ராப்ளம். இந்த கீ காஃபி குடிக்கிறதால அசிடிட்டி ப்ராப்ளம் குறையிறதோட உள்காயங்களும் குணமாகப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கப் காஃபியில் 1 டீஸ்பூன் நெய் கலந்து குடிக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீ காஃபி குடிக்கிறதால உடலில் மெட்டபாலிசத்தோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கீ காஃபி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெய்யில் கார்போஹைட்ரேட் கிடையாதுங்க. நெய்யில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 இருப்பதால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீ காஃபி குடிக்கிறதால உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றோட இந்த கீ காஃபி குடிக்கிறதால தான் நிறைய பலன்கள் அளிக்குதுன்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த கீ காஃபி குடிக்கிறதுக்கான சரியான டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் தாங்க. இந்த கீ காஃபியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தாலே போதும்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இவ்வளோ நேரமாக கீ காஃபி குடிக்கிறதால என்ன நன்மைகள், என்ன பலன் கிடைக்கிது, வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதான்றது தான் பார்த்தோம். இப்போ அந்த கீ காஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர், இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம இவ்வளோ நேரமாக பேசின அந்த ஹெல்த்தியான கீ காஃபி. இந்த கீ காஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் ஒன்று போடுங்க. தேங்க்யூ, பை.